Hi students, welcome to Udemy Max. இன்னைக்கு நம்ம 12th standard உங்களோட இங்கிலீஷ் பேப்பரில் எப்படி நீங்கள் 85+ out of 90 ஸ்கோர் பண்ணுறது. ஸோ என்னென்னலாம் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேப்பரில் கண்டிப்பாக பார்த்துருக்கணும் அப்படின்ற ஒரு செக்லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிராமரில் எதுவுமே மிஸ் ஆகாது அண்ட் நீங்கள் கண்டிப்பாக 85+ out of 90 ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ லிங்க் வந்து PDFல இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 1 to 3 உங்களோட சினானிம்ஸ்னால் வந்து மீனிங்ஸ். ஸோ புக் பேக்கில் இருக்க அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற கைடில் இருக்க ஈச் சாப்டர் வைஸ் சினானிம்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் செக்லிஸ்ட்டில் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஆப்போசிட்ஸ். ஸோ 4 to 6 வந்து உங்களோட ஆப்போசிட்ஸ் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஈச் சாப்டர், ஸோ சாப்டர் 1 to 6 எல்லா சாப்டர் பின்னாடி இருக்க ஆண்டனிம்ஸ் வந்து பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற கைட் அதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்க ஆண்டனிம்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து வர 3 ஆப்போசிட்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ படித்து முடிச்சுட்டு இது முடிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு செக்லிஸ்ட்டில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கிராமர் 7 to 20. ஸோ 14 கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ இந்த கிராமரில் தான் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஸோ புக் பேக்கில் இருக்க அண்ட் கைடில் இருக்க எல்லா கிராமட்டிக்கல் எக்ஸசைஸும் போட்டு பாருங்கள். ஸோ படிங்க. ஸோ அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 14 மார்க்ஸும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ கிராமருக்கு நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்க்கணும் அண்ட் சிலபிள். ஸோ மோனோசிலபிள், டைசிலபிள், ட்ரைசிலபிள். ஸோ அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்து உங்களோட புக்லேயும் இருக்கும் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற கைட்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அது போதும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இடியம். ஸோ அண்ட் காம்பவுண்ட் வேர்ட், அப்ரிவேஷன் கேட்கலாம், இல்லை அக்ரானிம் கேட்கலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபில் வித் அப்ராப்ரியேட் வேர்டு. ஸோ அது கேட்பாங்க. அண்ட் கிளிப்டு அன்கிளிப்டு ஃபார்ம் கேட்பாங்க. அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஆர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டு அமெரிக்கன் இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணி கேட்பாங்க. அண்ட் ஃப்ரேசல் வேர்ப் கேட்பாங்க. ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் கேட்பாங்க. அண்ட் ரைட் பேட்டர்ன். ஸோ SVA, SVC, SV, IODO, SVO. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் கரெக்டாக எந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கனெக்டிவ் வேர்ட்னு கேட்பாங்க, இல்லைன்னா லிங்கர்ஸ்னு கேட்பாங்க. ரெண்டுமே ஒரே இது தான். அண்ட் பிளெண்டட் வேர்ட்ஸ். ஸோ பிளெண்டட் வேர்ட், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான். அண்ட் டெஃபினிஷன். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துட்டு அதோட மீனிங் கேட்பாங்க, அதோட டெஃபினிஷன் கேட்பாங்க. ஸோ இந்த மாடலில் கேட்கலாம். அண்ட் ஃபோபியா அந்த ரிலேட்டட் 1 மார்க்கும் வரும். அண்ட் மிஸ்பெல்ட். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து எய்தர் உங்களை ஸ்ட்ரைட்டாக வந்து கரேஜ், டிஸ்கரேஜ், என்கரேஜ், ஸோ அந்த மாதிரி கொடுக்குற வேர்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் வந்து கொடுத்துட்டு உங்களை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து மிஸ்பெல் பண்ணி வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக எது வந்து கரெக்ட் ஆப்ஷன், கரெக்டான வேர்டு அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் வரலாம். அண்ட் கன்ஜெக்ஷன். ஸோ கன்ஜெக்ஷனும் கேட்கலாம், மேபி கேட்கலாம் உங்களுக்கு 1 மார்க்கில். ஸோ இதுதான் வந்து உங்களோட 14 1 மார்க்ஸில் கவர் ஆகிற கிராமட்டிக்கல் பேட்டர்ன். ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து செக்லிஸ்ட் போட்டு படிங்க. ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் படிச்சுட்டா ஸோ அந்த ரிலேட்டடான 2 செக்லிஸ்ட் வந்து டிக் பண்ணிக்கோங்க. சிலபிள்ஸ், அப்புறம் காம்பவுண்ட் வேர்டு, அப்ரிவேஷன் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டா ஒரு செக்லிஸ்ட்டும் நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்ற உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்குறது வந்து பொயட்டிக் லைன்ஸ். ஸோ பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஹூ அந்த மாடல் சம்ஸ் வரும். ஸோ ஹூ அந்த மாடலில் கேட்பாங்க, இல்லைனா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன், ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து ஈஸி தான். இது உங்களுக்கு 2 மார்க்ஸ். எனி 4 வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ 6 கொடுத்துட்டு எனி 4 கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட கிராமர் தான் வரும். ஸோ 27லேருந்து 30 வரையும் உங்களுக்கு கேட்குறது வந்து 2 மார்க் கிராமர் தான். ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸை வந்து சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணவோ, இல்லை காம்ப்ளெக்ஸாக, காம்பவுண்டாக ஏதாவது ஒரு மாதிரி வந்து உங்களை கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு செக்லிஸ்ட் வந்து ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் கேட்கலாம், இல்லை பாசிவ் கொடுத்துட்டு ஆக்டிவாக கன்வெர்ட் பண்ணி கேட்கலாம். அண்ட் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு செக்லிஸ்ட்டில் டிக் போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு இந்த டிகிரிக்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. டிக்ளரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ், கம்பேரேட்டிவ் டிகிரி. ஸோ அந்த மாதிரி கேட்குற கிராமர் இருக்குது. ஸோ அதையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த செக்லிஸ்ட்டை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ ஒரு டயலாக் கொடுத்துட்டு அது வந்து நீங்கள்
நீங்கள் இன்னொரு அனதர் பர்சனுக்கு சொல்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்பீச்சை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து நான் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ஸோ ஒரு டயலாக் கொடுத்துட்டு இதை நீங்கள் அனதர் பர்சனுக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் போய் செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸ் சால்வ் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் த ஃபாலோயிங் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 3 மார்க்ஸ் வந்து 37 to 40 வரைக்கும் கேட்குறது வந்து இதை ஒரு ஸ்லோகன் எழுத சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஹெட்டிங் கொடுத்துட்டு அதை பற்றி உங்களை ஏதாவது 2-3 பாயிண்ட்ஸ் வந்து எழுத சொல்லுவாங்க. அண்ட் ப்ராவர்ப்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ராவர்ப்ஸ் வந்து ஒரு ஃபில்லப் ஃபார்மேட்டில் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் கொடுத்துட்டு அதை டேட்டா இன்ஃபரன்ஸ், ஸோ ஒரு டேபிளில் கொடுத்துருக்க டேட்டா வந்து நீங்கள் 3 ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஸோ அந்த டேட்டாஸை ஸோ அந்த மாடலில் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் 3 மார்க்ஸ்க்கு பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற செக்லிஸ்ட்டை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்கை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து போயம்லேருந்து ஒரு பேராகிராஃப் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 படிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 4 படிச்சுக்கோங்க, இல்லைன்னா லாஸ்ட்லேருந்து ஒரு 4 படிச்சுக்கோங்க. ஸோ அந்த பேட்டர்னில் படிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஆர் சாய்ஸஸில் உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் ப்ரோஸ்லேயும் வந்து எதை ஃபஸ்ட்டு 3 படிங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட்டு 3 படிங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு 4 படிச்சிடுங்க, இல்லைன்னா லாஸ்ட்லேருந்து வர 4 வந்து படிச்சுக்கோங்க. ஸோ மிங்கிள் பண்ணி படிக்காமல் ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை நெக்ஸ்ட் ஹாஃப் அந்த பேட்டர்னில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து வர ஒரு பேராகிராஃப் நீங்கள் எழுதிடலாம். அதே மாதிரி தான் சப்ளிமெண்ட்ரிலையும். ஸோ ஃபஸ்ட்டு 3 இல்லைன்னா நெக்ஸ்ட்டு 3, அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் அப்புறம் லாஸ்ட்லேருந்து 4. ஸோ 3, 4, 5, 6 அப்படி படிக்கணும், இல்லைன்னா 1, 2, 3, 4 அப்படி படிக்கணும். ஸோ இந்த பேட்டர்னில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுலேருந்து கேட்குற ஒரு 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கேட்குற உங்களோட 5 மார்க் வந்து ஃபார்மல் லெட்டர். ஸோ எதை ஃபார்மல் லெட்டராக கொடுப்பாங்க, இல்லை இன்ஃபார்மல் லெட்டராக கொடுப்பாங்க. ஸோ லெட்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட செக்லிஸ்ட்டை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லப். ஸோ மிஸ்பெல் வேர்டு கொடுத்துட்டு அந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக கேட்பாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வரும். அப்படி இல்லைன்னா ஸ்பாட் த எரர்ஸ். ஸோ எரர் ஸ்பாட் பண்ணி நீங்கள் வந்து ரீகரெக்ட் பண்ணி அதை வந்து எழுதணும். ஸோ இதுக்கும் வந்து 5 கேட்பாங்க. ஸோ இதுக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோட செக்லிஸ்ட்டை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் வந்து கான்வர்சேஷன் ஆர் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஸோ கான்வர்சேஷனை விட ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மோரோவர் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட செக்லிஸ்ட்டை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்படி கான்வர்சேஷன் பார்க்குறதா இருந்தால் ஒரு கிவன் சம்திங் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அது பர்சன் வித் அனதர் பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஸோ ஒரு 5 மார்க்குக்கு வர மாதிரி நீங்கள் வந்து அதை எழுதி காமிக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இந்த செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.